நீங்க விஜயகாந்தோட திரு விஜய தயவு செய்து ஒப்பிடாதீங்க. வந்தது சினிமா கவர்ச்சியை வச்சுதான். சினிமா நடிகர் இல்லைன்னா விஜய் யாருக்கு தெரியும்? அதே மாதிரிதான் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னா வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்களா? அதைதான் குதிரை பேருன்னு சொன்னா கோச்சிக்கிறாங்க அவங்க. அவரோட சேர்ந்த பெரிய ஒரு வைகோவும் கோச்சிக்கிறாரு. அது மாதிரி நீங்க எம்எல்ஏ திருடர்கள், நீங்க எம்எல்ஏ களவாணிகள். நீங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக அந்த கூட்டணியில தான் இருக்கும், தொடர்ந்து அந்த கூட்டணியில தான் இருக்கும்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். நீங்க இப்படி திரும்ப திரும்ப கேட்கிறப்ப அதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நாங்க அவங்க கூட தானே இருக்கேன். அம்மாவுடைய கொடியை போட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கோம். அது அம்மாவுடைய கட்சி தானே. அதனால நாங்க அவங்க கூட தான் இருக்கேன், அவங்க கூட இணைந்து தான் செயல்பட்டு இருக்கேங்கிறது தான் எங்களுடைய கருத்து. திரும்ப போறாரு போய் போலீஸ் மேல பழி சொல்றாரு, போலீஸ் மேல தடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் தானே போலீஸ் துறை மந்திரி. அந்த யாரெல்லாம் அன்றைக்கு அவரை தப்பா வழி நடத்தி அந்த மீட்டிங் வர வச்சு அவ்வளவு பெரிய ஒரு பாதகமான ஒரு செயல், அன்றைக்கு பல உயிர்கள் போகின்ற செயலை போலீஸ் செய்ததா சொல்ற முதலமைச்சர், இன்னைக்கு கண்டுபிடித்து சொல்ற முதலமைச்சர், இன்னைக்கு அந்த துறையோட அமைச்சராகி 60 நாள் கிட்ட போது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு? இதெல்லாம் முதலமைச்சர் சொல்றதெல்லாம் உண்மையாங்கிறத சிபிஐ என்கொயரி ஏற்கனவே போயிட்டு இருக்கு. அதுல எல்லா உண்மையும் வெளிப்படும். ஆனா பழிய யார் மேலேயோ போடுறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுல அந்த கரூர் துயர சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை உச்சநீதிமன்றம் வாங்கி தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே நானும் சொல்லியிருக்கேன், எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ள பல அவங்க கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்கள் முதற்கொண்டு இது ஒரு தவறான முன்னுதாரணம். இன்றைக்கு தாவேக அரசு இதிலும் ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி வருகிறார்கள். என்ன சொல்ல போனா கடை தேங்காவை எடுத்து வலிப்பிள்ளையருக்கு உடைச்ச கதையா தான் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. சார், இப்ப முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவர்களையும் சரி, எதிர்கட்சிகளையும் சரி, மேடைகள்ல பொது இடங்கள்ல வந்து விமர்சனம் பண்ணக்கூடியது சரியான அரசியல், நாகரிகத்துக்கு உட்பட்ட அரசியல் தான் பாத்தீங்களா? திரைப்பட பாடல்கள் எல்லாம் பாடுறாரு, புரட்டான்றாரு, சால்னான்றாரு முதலமைச்சர். அவரு சொத்து புரட்டாங்கிறாரு. முதலமைச்சருக்கு ஒரு கடந்த காலத்தில் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் பொதுவெளியில அவர்கள் தங்கள் பதவியின் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். அதை முதலமைச்சரும் அதை பின்பற்றினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் இன்னும் சினிமா நடிகராகவே இருக்கார், அதான் பிரச்சனை. அதை சினிமா கவர்ச்சின்னு யாரு சொன்னா ரொம்ப வருத்தப்படுறாரு, கோபப்படுறாரு. அவரை சேர்ந்த அந்த பரிவாரங்களும் ஆச்சரியக்குறிகளும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவருமே அன்னைக்கு திருச்சி மேடையில் அவர் அவருடைய உடல் மொழியே இன்னும் சினிமாவில் ஷூட்டிங் வரப்ப அவர் ஒவ்வொரு முறை வீட்டை விட்டு வெளியில வந்ததுலேருந்து அவர் வீட்டுக்கு போற வரைக்குமே எல்லாமே ஒரு ஷூட்டிங் பார்க்க ஒரு அனுபவம் தான் எல்லோருக்குமே ஏற்படுகிறது என்று எல்லோருமே சொல்கிறாங்க. அது சொன்னா எங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோன்னு எங்களை பார்த்து எதிர்கட்சிகள்லாம் பொறாமப்படுறாங்க, அவர்கள் எல்லாம் உதிரிகள், அவர்கள் எல்லாம் தீய சக்திகள், அவர்கள் எல்லாம் தீர்ந்து போன சக்திகள் அப்படின்னு அந்த சினிமாவில எல்லாம் அவர் படங்கள்ல கிளைமேக்ஸ்ல எல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாரு. அது மாதிரி தான் பேசுறாரு. ஒன்னு பேசுனா கத்தி பேசுறாரு, இல்ல வாயையே திறக்க மாட்டுறாரு. அதே முதலமைச்சர் பேசுங்கன்னு சொல்லி மற்றவர்கள் கேட்டாங்கல்ல, நான் கேட்கறது இல்லை. ஏன்னா முதலமைச்சர் பேசுனா இப்படிதான் இருக்குங்கிறது என்னால யூகிக்க முடியுது. மற்றவர்கள் அவரை பேச சொல்லி பார்க்கணும் ஆசைப்படுறப்ப அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது சட்டமன்றமாக இருக்கட்டும்,
நேற்றைக்கு கூட கரூர் மேடையே அப்படித்தானே இருந்துச்சு. அவருடைய பாடி லாங்குவேஜ் என்னமோ துக்கத்துக்கு வந்த மாதிரி கருப்பு சட்டெல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் அவருடைய பேச்சிலேயோ அவருடைய உடல் மொழியிலேயோ எந்த துக்கமும் வெளிப்படல. சினிமாவில் எப்படி ஒரு ரோலில் வந்து டைலாக் பேசுவாங்களோ அது மாதிரி தான் இருக்கே தவிர, அதான் உண்மை, தப்பாக எடுத்துக்காதீங்க. முதலமைச்சர் அவர்கள் அவர் முதல்வர் என்பதை உணர்ந்து செயல்படணும். உடனே சொன்னால் அவருக்கு பரிவாரங்கள் இருக்காங்க. நம்ம மதுரையில் ஒருத்தர் இருக்காரு, நிர்மல்குமார் வந்துச்சு, அதாவது உடனே எல்லாம் அரசியல் விட்டு போங்கிறாரு. அரசியலை விட்டு தமிழ்நாட்டு மக்கள் யாரை வெளியேற்ற வேண்டுமோ அவர்களை உறுதியாக வெளியேற்றுவார்கள். அதுபோல ஏதோ வாழ்வு வந்து விட்டதற்காக தான் இப்படி அர்த்தராத்திரில் கொடை பிடிக்க வேண்டாம்னு தான் அவங்களுக்கு சொல்கிறேன். அது எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன். அவருடைய பேச்சு துணி அப்படிதான் இருக்கு. ஒரு அகம்பாவம் அகங்காரம் தான் தெரியுதே தவிர அதுல ஒரு தன்மையே இல்லை. அதுதான் சக்சஸ் ஃபார்முலான்னு நினைக்கிறாரா? பிரச்சாரத்துக்கு அப்புறம் இவ்வளவு கிரௌட் இருக்கு, திருப்பி அதே அப்படி மெயின்டைன் பண்றீங்க? இல்லை, அவர் ஒரு திரைத்துறை பிரபலம், சினிமாவில் வந்து பிரபலமான நடிகராக இருந்ததுக்காக தான் இந்த முறை ஆட்சிக்கு வந்திருக்காருங்கிறது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா அவர் என்ன 50-60 ஆண்டுகள் அரசியலில் சேவை செய்து வந்தாரா, இல்லை பேரறிஞர் அண்ணா போலையோ இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போலவோ சினிமாவில் நடித்தாலும் அவர் பல ஆண்டுகள் அரசியலில் ஒரு கட்சியின் வளர்ச்சிக்காக, ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக உழைத்து வந்தவர். பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்தவர். அதான் சொல்லுவாங்கல்ல, சில பேருக்கு சில குருட்டு யோகம் குதிஷ்டம், அதுபடி அவர் வந்தது சினிமா கவர்ச்சியை வச்சுதான். சினிமா நடிகர் இல்லைன்னா விஜய் யாருக்கு தெரியும்? உண்மைதானே? அதனால அவர் வந்தது சினிமாவில் இருந்தால் அவருக்கு உள்ள அந்த ஃபெமிலியாரிட்டியை வச்சு தான். அவர் சொல்றாருல, வீட்டில் எல்லாம் குழந்தைகள்லாம் இந்த டிவியில் பார்ப்பாங்கன்னு. தமிழ்நாடு முழுவதும் ஒரு 69 படங்களில் பல ஆண்டுகள் நடித்து சினிமா துறையில் சக்சஸ்ஃபுல்லாக இருந்ததுனால அந்த பிரபலத்தை வைத்து இன்றைக்கு 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளுக்கு ஒரு மாற்று வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் அவரைக்கு 108 தொகுதிகள் தான் கொடுத்தாங்க. பெரும்பான்மை கொடுக்கல. பெரும்பான்மைக்கு அவர்கள் மற்ற கட்சிகளை, அது திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகளை தாவேக்க திரும்ப திரும்ப சொல்ற, அவருக்கு அது புரிய மாட்டேது. அவரை சேர்ந்தவர்களுக்கு பரிவாரங்களுக்கும் புரியல. எங்களுக்கு மக்கள் ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள், அதை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் சொல்றது தவறு. நீங்க 118 எடுக்கல, நீங்க யார்கிட்ட எல்லாம் ஆதரவு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. உங்களை எதிர்த்து இப்ப திரு விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக இருக்காருன்னா காங்கிரஸ் கட்சி சேர்ந்தார். அவர் மேலூர்ல தாவேகா வேட்பாளரை எதிர்த்து தான் ஜெயிச்சு வந்திருக்கார். அது கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும். அங்க இங்க ஆதரவு கொடுக்குறாங்களே, கம்யூனிஸ்ட்ல 2 கம்யூனிஸ்ட் சேர்ந்த 4 உறுப்பினர்கள், விசிகே சேர்ந்த 2 உறுப்பினர்கள், ஐயுஎம்எல்ஏ சேர்ந்த 2 உறுப்பினர்கள், எங்க கட்சியில தட்டி தூக்குனாங்களே அந்த உறுப்பினர், எல்லாருமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மாத்திரம் இல்ல, எல்லாருமே அந்த 11 பேர் வருதா, 11 பேருமே திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவர். அமமுகவிலிருந்து தட்டி தூக்கப்பட்டவர் வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவர். இவர்கள் ஆதரவோடு ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்கிறாங்க. இது வந்து இதை வேற மாதிரி சொன்னா ராஜாவை சொன்ன மாதிரி நீங்க என்னிட்ட கண்டனம் தெரிவிப்பீங்க. இது வந்து அவங்க கூட்டணியில இருந்து யாரும் ஜெயிச்சு வந்தவங்க கிடையாது. அவரை எதிர்த்து ஜெயித்து வந்தவர்களோட அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு இந்த ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதுல இருந்து தப்பிக்குவதற்கு தான் அவருக்கு காங்கிரஸ் மேலேயும் நம்பிக்கை இருக்கான்னு தெரியல, கம்யூனிஸ்டுகள் மேலேயும் நம்பிக்கை இருக்கான்னு தெரியல, மற்ற விசிகே ஐயுஎம்எல் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறதுனாலதான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சினிமா உள்ள சினிமாவில எல்லாம் அந்த ஆற்றல் இருக்குல்ல, அவருக்கு சினிமாவை வைத்து கிடைத்த அந்த ஆற்றல் மூலம் அவர்கள் இங்க உள்கட்சி பிரச்சனையால அவர்களையும் ரிசைன் பண்ண வச்சிருக்காரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு முன்னுதாரணத்தை இப்ப கரூர்ல திரு விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்காருன்னா அவர் தாவேகா வேட்பாளரை வைத்து வெற்றி பெற்றவர். அவரை வந்து அந்த மக்கள் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். மக்கள் அவர் 5 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற வேண்டும் என்பதற்கு தான் அவர் வெற்றி பெற செய்திருக்காங்க. அது விஜயபாஸ்கரா இருக்கட்டும், மற்ற அந்த 6 பேரா இருக்கும் அதிமுக இருந்து ரிசைன் பண்ணவங்க அத்தனை பேருமே அந்த தொகுதியில் 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக தங்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று இரட்டை இலையில் வெற்றி பெற்றவர்கள். அவர்களை இந்த அவதார புருஷர் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு, அவர்களா என்ன பார்த்து வந்துட்டாங்கன்னு சொல்றது ஒரு சின்ன குழந்தை கூட நம்பாது. அவர்களுக்கு ஏதோ கன்சிடரேஷன்,
ஏதோ அவர்களுக்கு நான் தருகிறேன் அது தருகிறேன் சொன்னதுனால தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதை தான் குதிரை பேருன்னு சொன்னா கோச்சிக்கிறாங்க அவங்க. அவரோட சேர்ந்த பெரிய ஒரு வைகோவும் கோச்சிக்கிறார். இன்னொரு கட்சி எம்எல்ஏவை இன்னொரு கூட்டணியை ஜெயித்தவர்களை தங்களுக்கு ஆதரவாக அமைச்சர் பதவி கொடுத்து ஆட்சியில் வைத்திருப்பதும் எதிர்கட்சிகள் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரவாக வச்சிருப்பதும் ஒரு ஊழல் தான். அது ஒரு ஊழல் தான். லஞ்சத்தை சேர்ந்தா அது மாதிரி 6 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக உறுப்பினர்களை ரிசைன் பண்ண வச்சதும் ஊழல்ல தான் சேரும். அது அதனால இவங்க தூய சக்திங்கிறதெல்லாம் சும்மா தமிழ்நாட்டை அழிக்க வந்த நாசகார சக்தியாகத்தான் எல்லோரும் அதை பார்க்க தொடங்கியிருக்கிறார். பெயர் சினிமா பாணியில் இருந்தாலும் அது செயல்படணுங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராக அவரை அமர்த்தி விட்டதாக அவரே புலகாங்கித அடைகிறாரு. அதனால அவருடைய டியூட்டி அது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும், போதை மருந்து புழக்கத்தை தடுக்கணும். அதுபோல தமிழ்நாட்டில் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும். அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை விவசாயிகளை ஏமாற்றியது போல் ஏமாற்றாமல் அவற்றை எல்லாம் நிறைவேற்றணும். இன்னும் சில பேர் அவர்களுக்கு ஆதரவாக ஓராண்டு டைம் கொடுக்கணும், 6 மாதம் டைம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அது வளர்ச்சி திட்டங்களுக்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் அவர்கள் கால அவகாசம் எடுத்துட்டோம். 5 ஆண்டுகள் கூட எடுத்துக்கிட்டு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற மாதிரி வாக்குறுதிகள் கிடையாதுங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஏற்கனவே திமுக எப்படி அதுல எல்லாம் கஷ்டப்பட்டாங்கிறது தெரியும். அதனால தமிழ்நாட்டிற்கு வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதுபோல அடிப்படை வசதிகளை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். இதையாவது அவர்கள் ஒழுங்காக செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு யாரும் அவங்களை போய் குறை சொல்லல. அவர்கள் இது போல மேடைகளில் ஏறி மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதற்கும், அவர்கள் வானத்திலிருந்து குதித்தது போன்று அவர்கள் காட்டிக்கொள்வதற்கும், அவர்கள் தேவதூதர்கள் போலவோ அவதார புருஷர்கள் போலவோ இனிமே தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த மீட்பர் போலவோ அவர் பேசுவதோ அவரை சேர்ந்தவர்கள் பேசுவதற்கும் தான் எதிர்க்கட்சிகள் பதில் சொல்கிறார்கள். விவசாய கடனை ரத்துப்படி செய்ய சொல்லி எந்த விவசாயிகளும் கேட்கல. ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க ஏமாற்று வேலை பண்றதுதான். அவர்களை ஏமாற்றியது தான் விவசாயிகளும் போராடுறாங்க. ஒரு விவசாயி கூட இறந்துட்டாரு, அவர் வீட்டில் யாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்தா அது எல்லாரும் பாராட்டுவார்கள். இவங்க கூட்டத்தில் இறந்து போனவர்களுக்கு இவர் வேலை வாய்ப்பை கொடுப்பது தான் இன்னைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அன்றைக்கு இந்த விவசாய கடன்களை இது முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், எங்களை ஏமாற்றக்கூடாது என்று போராடிவிட்டு வீட்டுக்கு சென்ற விவசாயி தலைஞாயிறை சேர்ந்தவர் இறந்தாரே, அவர் வீட்டில் உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தால் அது உறுதியாக எல்லோரும் பாராட்டுவார்கள். அதனால மக்களை ஏமாற்று வேலையில் செய்யாம எதிர்கட்சிகள்ல தவறான முன்னாரத்தை காட்டி எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சுரண்டாமல் எதிர்கட்சியினரை ஆசை வார்த்தை கட்டி ஆளுங்கட்சி என்று பிள்ளை பிடிப்பது போல் பிடிப்பதை நிறுத்தி வைத்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகளின் குரலாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் பேசுறாரு, களவாணின்னு பேசுறாரு. இதே அந்த திரு விஜயை பார்த்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவர் தான் களவாணி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஆடு திருட மாடு திருட. எங்க ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க சில ஊர்ல, அவன் உள்ளி மாடை தான் திருடுவான், இன்னும் சில பேர்ல ஆடை தான் திருடுவான். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? சில பேர் கட்டக்கோல் வைப்பான். அது மாதிரி நீங்க எம்எல்ஏ திருடர்கள், நீங்க எம்எல்ஏ களவாணிகள். நீங்க முதல்ல அமமுக எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னு அவரை ஆசை வார்த்தை கேட்டு உண்மையில திரும்ப சொல்றேன்னா அந்த லெட்டர் போர்ஜரியா போய் கொடுத்தாரு. அது ஒரு 420 வேலை. அது ஒரு முதலமைச்சர் ஆவறதுக்காக செஞ்ச வேலை. இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கே அவ்வளவு தகுதி திருப்பங்கள் செய்தவர்கள். உண்மையா இல்லையா? எங்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர். அவர் முதலமைச்சராக ஆதரவாக என்னோட கையெழுத்து போட்டு 5 மணிக்கு கொடுக்கிறார். 7:30 மணிக்கு திரு விஜய் அவர்கள் கவர்னரை சந்தித்து கொடுக்கிற லெட்டர்ல அமமுக எம்எல்ஏ கையெழுத்தும் ஐஎம்எல் கையெழுத்துமே இருந்துச்சு. அதுல அது ஐஎம்எல் மறுத்தாங்க. அதை பார்த்து தான் நான் கவர்னர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்த்து எங்க எம்எல்ஏ எனக்கு தான் லெட்டர் கொடுத்துருக்காரு,
நான் அவரை தொடர்பு கொண்ட எனக்கு கிடைக்கல. ஒன்று அவரை என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ஒன்று இந்த லெட்டர் ஃபோர்ஜரியாக இருக்கும், இல்லை குதிரைப்பேரமாக இருக்குன்னு அன்றைக்கி சொன்னேன். அவங்க இல்லை ஃபோர்ஜரி இல்லை, ஏன்னா அவங்க பயந்துட்டாங்க. அது ஃபோர்ஜரி லெட்டர் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு அந்த எங்கள் அப்பா குதிரைக்குள்ளார் இல்லைன்னு அந்த திருட்டு வீடியோவை விட்டாங்க. ஸோ அப்போனா என்ன குதிரைப்பேரம் தான். ஒருத்தர் நீங்கள் விருப்பப்பட்டு ஆதரவு கொடுத்துருந்தா அவரை சட்டமன்ற உறுப்பினரை கவர்னர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கணும், இல்லை அவருடைய ஒரிஜினல் கடிதத்தினால் கொண்டு போயிருக்கணும், இல்லை அவரை உங்கள் அலுவலகத்தில் அழைத்து உங்களுக்கு ஆதரவாக கடிதம் வாங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கணும். எதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு லெட்டரை கொடுத்துட்டு செராஸ் காப்பியை கொடுத்துட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினரை அவரே கவர்னர்கிட்ட மறுத்து நான் கொடுத்த லெட்டர் இல்லைன்னு கொடுத்த கவர்னரிடம் கொடுத்த கடிதம் காப்பி என்கிட்ட இருக்கு, நான் காமிச்சேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுல யாரு களவாணி? எம்எல்ஏ களவாணி யாரு? அது மாதிரி மற்ற கட்சிகளை இப்படி ஏதோ வெற்றி பெற்று விட்டோங்கிற அகம்பாவத்தில் இவர் பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எம்ஜிஆருடைய அன்பையும் ஜெயலலிதாவுடைய வீரத்தையும் அவருடைய தலைவராக பார்க்கறது விஜயபாஸ்கர் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு என்ன கன்சிடரேஷன்ல எதுக்காக அவர் திரு ஏபிஎஸ் மேல கோவம் வருது, அதுக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை காலி பண்ணிட்டு அதை ராஜினாமா செய்துட்டு ஒரு கட்சிக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கா? எனக்கு இதை விட விஜயை விட இன்னும் அழகா தமிழ்ல பதில் சொல்ல தெரியும். எங்கேயோ கோச்சிக்கிட்டு எதுக்கோ போனாங்க மாதிரி இவர்களெல்லாம் வர வைக்கிறது என்னங்கிறது தெரியும். இதுல இன்னொன்னு இந்த நேரத்தில் விளக்கம் கொடுக்கணும். திமுக அண்ணா திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க இருந்தார்கள், 2 பேரும் கூட்டு களவாணிகள் சொல்றாரு. நீங்க பண்ணிருக்கிறதே களவாணி வேலை தானே. திமுக கூட்டணியில இருந்த கட்சிகளை நீங்க களவாணி, அவங்களோட ஆதரவோட அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அமமுக எம்எல்ஏவை களவாண்டதான் நீங்க லெட்டர் வாங்கி கொண்டு கொடுத்தீங்க. இன்றைக்கு 6 பேரை ரிசைன் பண்ண வச்சதே ஒரு களவாணித்தனம் தானே. அதனால உண்மையான ஒரிஜினல் களவாணி திரு விஜய் அவர்கள் தான். முன்னாடி உள்ள முதலமைச்சர் எல்லாம் அதிகமா பேசினாங்க, செயல் இல்ல. இவர் செயல் அதிகமா இருக்கு, பேச்சு கம்மியா இருக்கு. அதான் அவரே சொல்றாரு, டாக் லெஸ் ஒர்க் மோர், ரீல் லெஸ் ஒர்க் மோர்னு தான் அவரை பார்த்து நம்ம சொல்லணும். லெஸ் ரீல் போடுங்க, ரீல் விடுறத நிறுத்துங்க. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ரீல் விட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, இப்ப ரீல் போட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, இப்ப ரீல் விட்டு ஆட்சியை தொடரலான்னு பாக்குறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆட்சியில் அமர்த்தியதாக நீங்கள் சொல்கிறீர்களா? அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களை விட பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் பார்த்தவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு இருக்கிற திராவிட கட்சிகளும். உறுதியாக உங்களுக்கு தேவையான பதிலடியை தமிழ்நாட்டு மக்கள் மூலம் நாங்கள் தருவோம். அரசியல் நிலவரம் எப்படி சார் இருக்கு? உண்மையிலே அதிமுக கூட்டு சேரக்கூடிய சூழல் அந்த மாதிரி இருக்குங்களா சார்? இல்லை, இதெல்லாம் முன்னாடியே நம்ம கணிச்சு சொல்றதுக்கு நான் ஒன்றும் மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லயும் வல்லுநரும் கிடையாது, ஜோதிடரும் கிடையாது. சூழ்நிலைகள் முடிவு செய்யும். இப்ப யாராவது நீங்க திரைமுறையில பார்த்துருக்கீங்க விஜய் ஆட்சிக்கு வருவாரான்னு நீங்க யாரும் சொன்னீங்களா? என்ன கூட கேட்டீங்க, இவர் தான் கேட்டார், நீங்க விஜய் தலைமை ஏற்றி போவீங்களான்னு கேட்டார் என்கிட்ட. ஒரு கட்சி இது வந்திருக்காரு, அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, அவர் கூட கூட்டணி போனா என்ன இருக்குன்னு தான் நான் கேட்டேன். அதே நேரத்தில் சொன்னேன், நான் அங்கே போவேங்கிற எண்ணத்தில் சொல்லலை, இதே இடத்துல சொன்னேன். என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிந்தாலும் என்னுடைய முதல் சாய்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அன்றைக்கு சொன்னேன். அப்போ கூட நீங்க திமுகவோட போவீங்களா விஜயோட போறீங்களா இவர் தான் கேட்டார். நான் சொன்னேன், இப்போ ஒரு யதார்த்தத்தை சொல்றது. இப்ப அவர் சொல்றல அவர் தான் களவாணின்னு சொல்றேன்ல, ஏன்னா திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி சொல்லல. இன்னொரு கட்சியை களவாணின்னு சொன்னா அப்புறம் நீங்க செய்த களவாணித்தனத்தை நாங்கள் சொல்லி தானே ஆகணும். அதே போல நான் யதார்த்தத்தை தான் சொல்றேன். எனக்கு விஜயை பார்த்து போட்டியும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. அவர் ஆட்சிக்கு இது எப்படியோ ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஒழுங்கு ஆட்சி நடத்துறத பார்த்துட்டு இதை மாதிரி இன்னும் ஷூட்டிங் சினிமா நடிகராகவே இருக்காதீங்க, நீங்க முதலமைச்சராக செயல்படுங்கன்னு தான் சொல்றோம். இல்ல இல்ல இல்ல, அவர் பாஜகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக தாவேகாவும் திமுகவும் ஒரே அணியில் வரணும்னு சொல்றாரு. அவரு அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரிதான் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னா வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறீங்களே. ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் யாரை வேண்டுமானாலும் ஒன்று சேர்க்கும். அதுதானே இதுவரைக்கும் கடந்த காலத்தில் பார்த்திருக்கோம். பேரறிஞர் அண்ணாவும் ராஜாஜியும் ஒன்று சேர்ந்திருக்காங்க, சரிதானே? அதனால பல முன்னுதாரணங்கள் இருக்கு. அதனால நீங்க இதையெல்லாம்
இது நடக்குமா அது நடக்குமா இது கூடாதா அப்படிங்கிறது. இப்ப திமுக கூட்டணியில ஜெயிச்ச கட்சிகளை தன் பக்கம் இழுத்து இல்ல அவர்கள் போய் ஆதரவு கொடுத்து அமைச்சர் பொறுப்புல தாவேகா கூட்டணியில இருக்கிறது நியாயம்னா எந்த கூட்டணியும் நியாயம்தான். அரசியல் சூழ்நிலை தான் முடிவு பண்ணுறீங்களா? அதிமுக திமுகவோட ஃபியூச்சர் சூழ்நிலை தான் முடிவு பண்ணும். எதுவுமே சூழ்நிலை தானே. விஜய் வந்து அந்த அளவுக்கு வல்லமை படைத்தவரா இருக்கா சார்? 2 பேரும் சேர்ந்து தான் அவரை வீழ்த்தக்கூடிய அளவுக்கான நிலை இருக்கா சார் அரசியல்ல? இந்த தேர்தல்ல அவர் 35% வாக்கு வாங்கியிருக்காரு. கரெக்டு தானே. எங்க கூட்டணி 23% வாங்கியிருக்கு. திமுக கூட்டணி அதை விட அதிகம் வாங்கியிருக்கு. நீங்க அப்படித்தானே பாப்பீங்க. அவரு இப்ப நீங்க 108 சீட்ல ஜெயிச்சதுனால நீங்க அவர் பலம் பொருந்திய கட்சின்னு பார்த்தா அதை வீழ்த்துவதற்கான வீரத்தை எதிர்காலத்தில் அவருக்கு தேர்தலில் மற்ற கட்சிகள் இருப்பதில் ஒன்றும் தவறு இல்லைல்ல. தொழில்துறையில ஹிண்டாய் கம்பெனி வந்து ஆந்திர கவர்மெண்ட்டுக்கு போக இதுல எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பூராத்தையும் வளர்ச்சி திட்டங்கள்ல பண்ணாங்க. அங்க மாறி போகுது. அதனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட். உண்மைதான் அவர் சொல்றது உண்மை. அவர்கள் வந்து இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுமோங்கிற பயத்துல திரு விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட அவங்க நம்புறாங்க, மற்ற கட்சிகளை நம்புவதற்கு பயப்படுறாங்க. அதனாலதான் அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் ரிசைன் பண்ணா இன்னும் ஒரு 4-5 மாதங்கள்ல மறுபடியும் ஒரு இது வந்துச்சுன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தா இவர் எம்எல்ஏ அசம்பிளி ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். அப்ப இருக்கிறத வச்சு பெரும்பான்மை காட்டி விடலாம்ங்கிறதுக்காக தான் அவர் வந்து அதிமுக அவர்களை சதி செய்து ரிசைன் பண்ண வைக்கிறார். அது வந்து இந்த தேர்தலுப்பே நீங்க இந்த சென்னை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வே நேற்று அந்த 5 தொகுதிகளில் வந்து தேர்தல் நடத்த அறிவிப்பு கூடவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது தேர்தல் நடக்காம இருக்க விஜய்க்கு அது வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக செய்த இது ஒரு தந்திரமான நரித்தனமான களவாளித்தனமான நடவடிக்கை தான் சட்டமன்ற உறுப்பினர்களை ரிசைன் பண்ண வைப்பது. அதுலதான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்களே தவிர வேற எந்த வளர்ச்சி திட்டத்திலையும் அவர்கள் ஒன்றும் கான்சென்ட்ரேட் பண்ணல. சும்மா ரீல்ஸ் போடுறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த மாதிரி இப்ப அது நடந்ததா இது நடந்ததா போடுறாங்க. அவங்க உண்மையிலே இப்ப செயல்படுறது கரூர்ல வந்து பேசியது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தேர்தலுக்கு முன்பு பேசிய அதே ஸ்டைல பேசுறதுக்கு காரணம் ஆட்சி கவிழ்ந்து விடுவோங்கிற பயத்துல ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுங்கிற பயத்துல தான் செயல்படுறாங்க தவிர வேற தமிழ்நாட்டு வளர்ச்சி எதுலையுமே அவர்களுக்கு எந்தவித ஈடுபாடும் இருப்பதாக தெரியவில்லை. திரு வைகோ அவர்கள் கடந்த காலத்தில் இது மாதிரி பேசியதை நீ சோசியல் மீடியாவில் கூட பேசியது போட்டிருந்தாங்க. திரு கலைஞர் அவர்களுக்கு நான் வந்து கவசமா இருப்பேன்னு பேசினாரு. அம்மா அவர்களுக்கு கவசமா இருப்பேன்னு பேசினாரு. இன்றைக்கு விஜய் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கவசமா இருப்பேன்னு பேசினாரு. இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு கவசமா இருப்பேன். அவ்வளவுதான். அவர் வார்த்தை அதை தான் ஆள் தான் மாறுறாங்க. பழைய மக்கள் நல கூட்டணி வந்து உருவாயிருக்கு சார். பழைய மக்கள் 2.0 சார். எது எல்லாமே வந்து விஜய் சார் இந்த இடத்துல விஜய் இருக்காரு. நீங்க விஜயகாந்தோட திரு விஜய் தயவு செய்து ஒப்பிடாதீங்க. அவர் வந்து வெளியில எங்கேயும் நடிக்கிறார். சினிமாவில் நடிச்சதோட சரி, பொது வெளியில நடிக்க மாட்டார், யதார்த்தமா இருப்பாரு. ஓகே.